வெல்கம் டு சித்ரா உங்களுடைய கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ரசம் பார்க்க போகிறோம். என்னென்னா கோலா உருண்டை ரசம் எப்படி பண்ணுறதுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு அரை கப்பு பருப்பு, அதை எடுத்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது தண்ணியே இல்லாமல் தான் நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நாம் இந்த பெருங்காயம், உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் வரமிளகாவை சும்மா 2 பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி 4 வரமிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதை அரைச்சிக்கலாம். நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, தண்ணியே விடாமல் அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் பருப்பு அங்கங்கே தெரியணும். இது வந்து எந்த மாதிரி சைஸில் வேணாலும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, நான் வந்து அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு பிளேட் போட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த இடத்துல எண்ணெய் தடவி ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன். நல்லா ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம இதை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் போட்ட அரை கப்பு பருப்புக்கு வந்து இந்த சைஸில் ஒரு 15 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ள ரசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ஒரு ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், தக்காளி 1, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரசப்பொடி, வெல்லம், கருவேப்பிலை, உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து நெய், கடுகு, சீரகம், இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புளி தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரசப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு, கொஞ்சம் வெல்லம். ஒரு கொதி வரட்டும். அப்புறம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுருங்க கொதிக்கும் போது. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, புளி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நாம இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா வெந்துடுது. பாருங்க, தெரியும் உங்களுக்கு. பாருங்க, குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. ஸோ வெந்துடுது. நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இதை கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த உருண்டை வந்து அதில் போடுங்க. பாருங்க, இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்படி கொதிக்கும் போது அதில் போட்டுருங்க. தனித்தனியாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நாம ரசம் வந்து நீங்கள் புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி பார்த்து விட்டுக்கோங்க. பாருங்க, ரசம் நல்லா நுரைச்சின்னு வந்துடுது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பாருங்க, கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தில் விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கோலா உருண்டை ரசம் ரெடி ஆகிட்டு. இது வந்து பருப்பு உருண்டை ரசம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை பண்ணுற அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பருப்பு உருண்டை ரசம்னு சொல்லலாம். இது வந்து நல்ல சூடான சாதத்தில் நெய்யை விட்டுண்டு இந்த ரசத்தையும் விட்டுண்டு அந்த உருண்டையை 1ஓ 2ஓ எடுத்து போட்டு நல்லா அதில் அந்த சாதத்தோடு சேர்த்து இந்த ரசத்தையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு அப்பளாமோ இல்லை வடாமோ ஏதாவது ஒரு காயோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட 2 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.